வணக்கம் நண்பர்களே. ஒரு கிரிமினல் கோர்ட்டு அப்படிங்கிறச்ச, அதில நமக்கு ஃபைல் பண்ண கம்ப்ளைண்ட்டோ, இல்ல நமக்கு எதிரான கேஸோ அப்படிங்கிறச்ச ஒரு வக்கீல நம்ம என்கேஜ் பண்ணியிருந்தோம்னா, அவர் நம்ம சார்பா அந்த வழக்கு வரும்பொழுது, ஆஜராகாம போயிடும் பொழுது, அத எப்படி சரி பண்றது அப்படிங்கிறது பிரச்சனை நெறைய பேருக்கு இருக்கும். அதாவது இந்த கேஸ்க்காக நம்ம மெனக்கெட்டு லீவ்லாம் எடுத்துட்டு அந்த கோர்ட்டுக்கு போயிருப்போம். அன்னைக்குன்னு பார்த்து வக்கீல் வந்து கேஸ் கூப்பிடும் பொழுது வராம போயிருப்பார். இல்லன்னா வந்து அவங்க ஜூனியர் வந்திருப்பாரு. அவரால சரியா ரெப்ரசன்ட் பண்ண முடியாம போயிருக்கும். இல்ல நம்ம ஃபீஸ் வச்சிருக்கோம், பாக்கி வச்சிருப்போம் அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் வேணும்னே வக்கீல் வராம இருந்திருக்கலாம். இல்லன்னா உண்மையாகவே இத விட ஒரு முக்கியமான கேஸ் அவருக்கு வந்திருக்கும். அதுக்காக அவரு போயிருப்பாரு. இப்படி பலவித காரணங்களாக இருக்கும். அந்த மாரி சமயத்துல கேஸ் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேஜ்ல வந்திருக்கு அப்படிங்கிறச்ச, ஜட்ஜ் வந்து நெறைய தடவ நீங்க வாய்தா வாங்கிட்டீங்க. இதுக்கு மேல குடுக்க முடியாது. உங்க தரப்பு வக்கீல் ஆஜராகி இன்னைக்கு ஆர்குமென்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்ன செய்றதுன்னு ப்ரொசீட் பண்ண முடியாது. இப்போ கன்சியூமர் புரொடெக்ஷன் ஆக்ட்ல கூட வக்கீலுங்களுக்கு டிஃபிஷியன்சி சர்வீஸ் சேவை குறைபாடு காரணமாக அவங்களுக்கு எதிரா வந்து வழக்கு தொடர முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் பொழுது, நீதிமன்றம் நமக்கு வக்கீலும் வரல. நம்ம தரப்பு வந்து ஆர்குமென்ட்ட வைக்கவும் இல்ல. அப்படிங்கிறச்ச, நீதிமன்றம் தானாவே ப்ரொசீட் பண்ணி, இருக்கிற ஆவணங்கள பேஸ் பண்ணி பிபியோட ஆர்குமென்ட்ட கேட்டுட்டு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட ஆர்குமென்ட்ட கேட்டுட்டு, ப்ரொசீட் பண்ணி ஜட்ஜ்மென்ட் பாஸ் பண்ண முடியுமா? அப்படிங்கிற நம்மளுடைய சந்தேகத்தும், நம்ம மனசுல இருக்க கேள்விக்கான விடைய தான், சமீபத்தில நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் டிவிஷன் பெஞ்ச் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் ஜஸ்டிஸ் லக்ஷ்மி நாராயணன் அவர்களுடைய அமர்வு வந்து இந்த கேள்விக்கான பதில வந்து குடுத்திருக்கு. இந்த வழக்குல வந்து அவங்க முன்னோடியா ஒரு இன்னொரு தீர்ப்ப வந்து காட்டியிருக்காங்க. அதாவது முருகானந்தம் வெர்சஸ் ஸ்டேட் அப்படின்னு 2021ல வழங்குன தீர்ப்ப தான் அங்க சுட்டிக்காட்டியிருக்காங்க. இப்ப அவங்க சொல்றது என்னன்னா வந்து, ஒரு கேஸ் ஒரு ஒரு குற்றவியல் விசாரணை வந்து நீதிமன்றத்தில அந்த வழக்குல விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது, அந்த ஓரல் ஆர்குமெண்ட்ஸ எடுத்து வைக்கிறதுக்காக குற்றவாளி தரப்பு ஆர்குமெண்ட்ஸ் அவர் தரப்பு வாதங்கள எடுத்து வைக்கிறதுக்காக வழக்கறிஞர் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, அந்த அப்பீல வந்து டிஃபால்ட் அப்படிங்கிற டிஸ்மிஸ் பண்ணிற முடியாது. ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி ரெக்ரூட்மெண்ட் மட்டும் கிடையாது. அதாவது நீதிமன்றமே அங்க இருக்கிற ஆவணங்கள பேஸ் பண்ணி பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட கேஸ வந்து அவரோட ஆர்குமெண்ட்ட கேட்டுக்கிட்டு, அக்யூஸ்டோடது அந்த டாக்குமெண்ட்ஸ வச்சு நாங்க பெருசு பண்ணிட்டு ஜட்ஜ்மென்ட் பாஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியாது. ஏன்னா இது ஸ்டாட்யூட் ரெக்ரூட்மெண்ட் மட்டும் கிடையாது. இது அவருடைய அடிப்படை உரிமையும் கூட. ஆர்டிகிள் 21ல ஒரு ஃபேர் ட்ரையல் நடந்து தான் ஒரு தீர்ப்பு வழங்கணும் அப்படிங்கிற அவருக்கு குடுக்கப்பட்டிருக்க அடிப்படை உரிமை சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த ஃபேர் ட்ரையல் நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு காட்டக்கூடியது வந்து, அவர் தரப்பு வாதங்கள கேட்கணும் அப்படிங்கிறது. ஸோ அப்பல்லட் கோர்ட்டே அந்த மாதிரி ஒரு ஸ்டாட்யூட்டரி ரெக்யர்மெண்ட்ட ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா மேண்டேட்டரி அப்படிங்கிறச்ச, ட்ரையல் கோர்ட்டுக்கு விசாரணை நீதிமன்றத்துக்கு சொல்லவே தேவையில்ல. அப்படின்னு சொல்லி தான் இந்த வழக்குல சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த வழக்குல முக்கியமா வந்து, அந்த வழக்கறிஞர் நெறைய வாய்தா குடுத்து வழக்கறிஞர் ஆஜராகல அப்படின்ட்டு, அந்த ட்ரையல் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஜட்ஜ்மென்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து குற்றவாளின்னு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இத மேல்கோர்ட்ல ஹைகோர்ட்டுக்கு வந்து இந்த தண்டனைய வந்து நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு அவங்க இன்ட்ரிம் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி, அந்த விசாரணையின் போது தான் நீதிமன்றம் என்ன சொல்லுது, நாங்க கேஸோட மெரிட்ஸ்குள்ள போகல. இந்த ஒரு பேசிஸ் அடிப்படையிலே நாங்க இத வந்து ஸ்டே குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இத வந்து மத்த ட்ரையல் கோர்ட்டுலாம் வந்து இத வந்து கவனத்துல கொள்ளணும். ஸோ அவங்களால வந்து அந்த குற்றவாளியோட வக்கீல் வந்து ஆஜராகல அப்படின்னா, லீகல் எய்ட் ஒரு ஒரு மாவட்ட நீதிமன்ற வளாகத்திலேயும் வந்து மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு இலவசமா வக்கீல்கள நியமிக்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ அவங்கள்ட்ட லெட்டர் எழுதி ஒரு லீகல் எய்ட் கவுன்சில் அப்பாயிண்ட் பண்ண சொல்லியோ, இல்ல அங்க அந்த கோர்ட்ல ஆஜராகக்கூடிய ஒரு சீனியர் அட்வொகேட்ட அமிக்கஸ் கியூரியா அப்பாயிண்ட் பண்ணி அவர வந்து அந்த அக்யூஸ்ட் தரப்பு வழக்கறிஞரா அவர் தரப்பு வாதங்கள வைக்க சொல்லி, அத கேட்டுக்கிட்டு வேணா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கலாமே தவிர, தன்னிச்சையாக செயல்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலருந்து நமக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வரலாம். ஸோ வக்கீல் வரலைனாலும் நமக்கு எதிரா நம்மளுடைய தரப்பு வாதங்கள கேட்காமலே நீதிமன்றம் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது. அப்படிங்கிறதே நமக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு கொடுக்கக்கூடியதா இருக்கு. இந்த லிங்க் வந்து இதுல போட்டிருக்கேன். பார்த்துக்கோங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஒரு கிரிமினல் கோர்ட்டு அப்படிங்கிறச்ச, அதில நமக்கு ஃபைல் பண்ண கம்ப்ளைண்ட்டோ, இல்ல நமக்கு எதிரான கேஸோ அப்படிங்கிறச்ச ஒரு வக்கீல நம்ம என்கேஜ் பண்ணியிருந்தோம்னா, அவர் நம்ம சார்பா அந்த வழக்கு வரும்பொழுது, ஆஜராகாம போயிடும் பொழுது, அத எப்படி சரி பண்றது அப்படிங்கிறது பிரச்சனை நெறைய பேருக்கு இருக்கும். அதாவது இந்த கேஸுக்காக நம்ம மெனக்கெட்டு லீவ்லாம் எடுத்துட்டு அந்த கோர்ட்டுக்கு போயிருப்போம். அன்னைக்குன்னு பார்த்து வக்கீல் வந்து கேஸ் கூப்பிடும் பொழுது வராம போயிருப்பார்.
இல்லைன்னா வந்து அவங்க ஜூனியர் வந்திருப்பார், அவரால் சரியாக ரெப்ரசன்ட் பண்ண முடியாமல் போயிருக்கோம். இல்லை நம்ம ஃபீஸ் வச்சுருக்கோம், பாக்கி வச்சுருப்போம் அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் வேணும்னே வக்கீல் வராமல் இருந்திருக்கலாம். இல்லைன்னா உண்மையாகவே இதை விட ஒரு முக்கியமான கேஸ் அவருக்கு வந்திருக்கும், அதுக்காக அவர் போயிருப்பார். இப்படி பலவித காரணங்களாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் கேஸ் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேஜில் வந்திருக்கு அப்படிங்கிறச்ச ஜட்ஜ் வந்து நிறைய தடவை நீங்கள் வாய்தா வாங்கிட்டீங்க, இதுக்கு மேலே கொடுக்க முடியாது, உங்கள் தரப்பு வக்கீல் ஆஜராகி இன்றைக்கி ஆர்குமெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன செய்கிறதுன்னு ப்ரொசீட் பண்ண முடியாது. இப்போ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் கூட வக்கீலுங்களுக்கு டிஃபிஷியன்சி சர்வீஸ் சேவை குறைபாடு காரணமாக அவங்களுக்கு எதிராக வந்து வழக்கு தொடர முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் பொழுது நீதிமன்றம் நமக்கு வக்கீலும் வரல, நம்ம தரப்பு வந்து ஆர்குமெண்ட்டை வைக்கவும் இல்லை அப்படிங்கிறச்ச நீதிமன்றம் தானாகவே ப்ரொசீட் பண்ணி இருக்கிற ஆவணங்களை பேஸ் பண்ணி பிபியோட ஆர்குமெண்ட்டை கேட்டுட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட ஆர்குமெண்ட்டை கேட்டுட்டு ப்ரொசீட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற நம்மளுடைய சந்தேகத்தும் நம்ம மனசில் இருக்க கேள்விக்கான விடையை தான் சமீபத்தில் நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் டிவிஷன் பெஞ்ச் ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் மற்றும் ஜஸ்டிஸ் லக்ஷ்மி நாராயணன் அவர்களுடைய அமர்வு வந்து இந்த கேள்விக்கான பதிலை வந்து கொடுத்துருக்கு. இந்த வழக்கில் வந்து அவங்க முன்னோடியாக இன்னொரு தீர்ப்பை வந்து காட்டியிருக்காங்க. அதாவது முருகானந்தம் வர்சஸ் ஸ்டேட் அப்படின்னு 2021 வழங்கின தீர்ப்பை தான் சுட்டி காட்டியிருக்காங்க. இப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா வந்து ஒரு கேஸ் ஒரு ஒரு குற்றவியல் விசாரணை வந்து நீதிமன்றத்தில் அந்த வழக்கில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த ஓரல் ஆர்குமெண்ட்ஸை எடுத்து வைக்கிறதுக்காக குற்றவாளி தரப்பு ஆர்குமெண்ட்ஸ் அவர் தரப்பு வாதங்களை எடுத்து வைக்கிறதுக்காக வழக்கறிஞர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அப்பீலை வந்து டிஃபால்ட் அப்படிங்கிற டிஸ்மிஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி ரெக்ரூட்மெண்ட் மட்டும் கிடையாது. அதாவது நீதிமன்றமே அங்கே இருக்கிற ஆவணங்களை பேஸ் பண்ணி பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட கேஸை வந்து அவரோட ஆர்குமெண்ட்டை கேட்டுக்கிட்டு அக்யூஸ்டோடது அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு நாங்கள் பெருசு பண்ணிவிட்டு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியாது. ஏன்னா இது ஸ்டாச்சுட் ரெக்கமெண்ட் மட்டும் கிடையாது, இது அவருடைய அடிப்படை உரிமையும் கூட. ஆர்டிகல் 21 ஒரு ஃபேர் ட்ரையல் நடந்து தான் ஒரு தீர்ப்பு வழங்கணும் அப்படிங்கிற அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அடிப்படை உரிமை சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த ஃபேர் ட்ரையல் நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு காட்டக்கூடியது வந்து அவர் தரப்பு வாதங்களை கேட்கணும் அப்படிங்கிறது. ஸோ அப்பலட் கோர்ட்டே அந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சுட்டரி ரெக்யர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும், கண்டிப்பாக மேண்டேட்ரி அப்படிங்கிறச்ச ட்ரையல் கோர்ட்டுக்கு விசாரணை நீதிமன்றத்துக்கு சொல்லவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் இந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த வழக்கில் முக்கியமாக வந்து அந்த வழக்கறிஞர் நிறைய வாய்தா கொடுத்து வழக்கறிஞர் ஆஜராகலை அப்படின்ட்டு அந்த ட்ரையல் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து குற்றவாளிக்கு குற்றவாளின்னு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை மேல்கோர்ட்டில் ஹைகோர்ட்டுக்கு வந்து இந்த தண்டனையை வந்து நிறுத்தி வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க இன்ட்ரீம் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி அந்த விசாரணையிலும் போது தான் நீதிமன்றம் என்ன சொல்லுது, நாங்கள் கேஸோட மெரிட்ஸ்குள்ளே போகலை, இந்த ஒரு பேசிஸ் அடிப்படையிலே நாங்கள் இதை வந்து ஸ்டே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து மற்ற ட்ரையல் கோர்ட்டுலாம் வந்து இதை வந்து கவனத்தில் கொள்ளணும். ஸோ அவங்களால வந்து அந்த குற்றவாளியோட வக்கீல் வந்து ஆஜராகலை அப்படின்னா லீகல் எய்டு ஒரு மாவட்ட நீதிமன்ற வளாகத்துலேயும் வந்து மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு இலவசமாக வக்கீல்களை நியமிக்கிறதுலாம் இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட லெட்டர் எழுதி ஒரு லீகல் எய்ட் கவுன்சில் அப்பாயிண்ட் பண்ண சொல்லியோ இல்லை அங்கே அந்த கோர்ட்டில் ஆஜராகக்கூடிய ஒரு சீனியர் அட்வொகேட்டை அமிக்கஸ் கியூரியா அப்பாயிண்ட் பண்ணி அவரை வந்து அந்த வழக்கறிஞர் அந்த அக்யூஸ்ட் தரப்பு வழக்கறிஞராக அவர் தரப்பு வாதங்களை வைக்க சொல்லி அதை கேட்டுக்கிட்டு வேணால் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கலாமே தவிர தன்னிச்சையாக செயல்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வரலாம். ஸோ வக்கீல் வரலைனாலும் நமக்கு எதிராக நம்மளுடைய தரப்பு வாதங்களை கேட்காமலே நீதிமன்றம் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது அப்படிங்கிறதே நமக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த லிங்க் வந்து இதில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. மீண்டும் இன்னொரு பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.